Hey viewers and welcome back to Million Tech. இதுல என்ன பார்க்க போறோம்னா Redmi Note 14 series வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். மொத்தம் வந்து 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து 3 வேரியண்ட் தான், அதே வேரியண்ட் தான் இப்பயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 14, Redmi Note 14 Pro, அப்புறம் Note 14 Pro Plus. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 14 Pro Plus தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த Redmi Note 14 Pro Plus ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 31க்கும் அது ஹையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36க்கும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆஃபர்லாம் சேர்க்காம இன்க்ளூடிங் வந்து பேங்க் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees டிஸ்கவுண்ட் ஆகி பேஸ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30க்கும் ஹையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 35லேருந்து 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம கேல்குலேட் பட் அதோட ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்போ தான் ப்ராடக்ட் சேரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த Redmi Note 14 Pro Plusல உங்களுக்கு 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் வந்து சிலிகான் கார்பன் பேட்டரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா 14 Pro Plusல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 90 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் பூஸ்டர் சிப்பும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பேட்டரி வைஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஹெவியான கேம் ஆட சொல்ல வந்து நீங்கள் ஒரு லாங் லாஸ்டிங் பேட்டரி வந்து இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த Redmi Note 14 Pro Plusல உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே வச்சிருக்காங்க. 3D கர்வ்டு ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்குன்னு சொல்லலாம். வந்து Victus 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. HR10+ம் Dolby Vision சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 inch கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் 120 இந்த ஃபோனில் பார்க்கலாம். 3000 nits வரைக்கும் ஹையஸ்ட் பீக் மைனஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரக்ட் நெட்ல இல்லை அவுட்டோரில் போக சொல்லுவோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Victus 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே பேக்ல Gorilla Glass 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பேக் கிளாஸ் கூட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கேம் ஆட சொல்ல இல்லை வந்து ஏன்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் வீடியோ பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து ட்ரிபிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 50 மெயின் கொடுத்துருக்காங்க. லைட் ஃபோஷன் 800 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து Xiaomiயோட 14C பார்த்துருக்கும். அது சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டரான ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து OS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1.6 அப்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய அப்சர் தான் இந்த ஃபோனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஒரு பெட்டரான ஃபோட்டோகிராஃபி வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 50 minutes வந்து டெலிபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது 2.5x வரைக்கும் நீங்கள் ஆப்டிகல் ஜூமிங் பண்ணிக்க முடியும். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு மெயின் கேமராவும் அதுக்கப்புறம் டெலிபோர்ட் லென்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ப்ரொடக்ட் மோட் ஆகட்டும் ஜூமிங் எஃபெக்ட்லாம் கூட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் கேமரா வைஸாக வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம் 30 frames per second அப்புறம் 60 frames per second ஒரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon தான் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7H Generation 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா Snapdragon 7H Generation 3 ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்டர் 30,000 பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒரு பெட்டரான இருக்கும். அபவுட் 30,000க்கு வந்து Snapdragon 7H Generation 3 கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் என்னோட ஒப்பீனியன். இது TSMCோட ஒரு 4 nm ப்ராசஸர். இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.5 GHz வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். Android ஜிபி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேமிங்க்குலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஈக்குவல் ஆகாது. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பவர் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஒரு பெட்டராகவே எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் Xiaomiயோட செல்ஃப் டெவலப்மெண்ட் T1 சிப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த சிப் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு சிக்னலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டரான ஜிபி எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 20+ மேலே AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் AI எரேசர் சர்க்கிள் டு சர்ச் அப்போ வந்து AI கட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து AI மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து அனிமேட் பண்ணிக்க முடியும் வித் மியூசிக் ஒரு சப்போர்ட்டோட. AI டிரான்ஸ்லேஷன் அதுக்கப்புறம் வந்து நிறைய AI ஃபீச்சர்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தப்பி வாட்டர் வந்து உள்ள போயிடுச்சுன்னா வாட்டர் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. இதுதான் IP68ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 1.5 minute வாட்டர் டெப்த்தில் நீங்கள் 30 minutes வரைக்கும் வாட்டர் வந்து உள்ள போகும் ப்ரொடக்ட் பண்ணும். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ டச்ன்ட்டு ஒரு புது விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோ டச் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் வெட்டன் டெக்னாலஜி இருக்குல்ல அதுதான் வந்து ஹைட்ரோ டச்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வைஃபையோட 6 version ப்ளூடூத்தோட 5.4 version NFC கொடுத்துருக்காங்க. IR ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. XSL மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 mics கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு மெயினான விஷயம் என்னன்னா Android 14 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 yearsக்கான OS அப்டேட்டும் 4 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க Redmi பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனோட டிசைன் வைஸாக வந்து இந்த வாட்டி ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸாக வந்து ப்ரீமியம் லுக்காக ஓரளவுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் லுக் வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்குது. இன்னொரு 3 கலர் ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த பர்பிள் பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஒர்க் ஆச்சு. அதே ஒர்க்கில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் லெதர் ஃபினிஷில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் பர்பிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பாக்டாகவும் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு
ஓரளவுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி வந்து ரெட்மி அப்படின்னு நினைக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து 8 and 128 தான் வந்து 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து மெமரி கார்டு வந்து இந்த ஃபோனில் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இந்த வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரேஜ் பிரச்சனை வரும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து 256GB வந்து கொடுத்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணுறாங்க. அல்ட்ரா வைடங்கள் வந்து கொஞ்சம் மக்கு பண்ணியிருக்காங்க. 8 மெகாபிக்சல் தான் அல்ட்ரா வைடாக கொடுத்துருக்காங்க. ஏதோ கொடுக்கவும் நினச்சி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான யூஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 30Kலேருந்து 35Kக்குள்ள 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கேன். சரி 20 மெகாபிக்சல் கொடுத்தா கூட ஜஸ்ட் வந்து ஃபுல் ஹெச்டி ரெக்கார்டிங் தான் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 10,000லேயே வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டி ரெக்கார்டிங் பண்ண முடியும். அது 30க்கும் 35க்குள்ளே வந்து ஜஸ்ட் வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ ரெக்கார்டிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். கனெக்ட் கேரக்டராக இருக்கீங்க இல்லை ஓல்கிங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கும் என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கு வந்து கேமரா குவாலிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் வந்து 90 வாட்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே பெட்டராக இருக்குது. ஆனால் வந்து இது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கிடையாது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் விஷயம் தான் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து நிறைய போட்வாஸ் இருக்கும், நிறைய வந்து இம்பாக்டான ஒரு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரியலி ஒர்த்தாக இருக்குமா இருக்கான்னு நினைக்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான டிஸ்பிளே கிடைக்கும், IP68 ரேட்டிங், அது மட்டும் இல்லாமல் மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸும் சரி ஒரு லாங் பேட்டரி வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். அதே மாதிரி T1 சிப் ஆகட்டும், சிக்னல் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வராது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து காமன் யூஸருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் கேமரா இருக்குங்க, கேமிங்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கொஞ்சம் ஆவரேஜான ஃபோன் தான் சொல்ல முடியும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் Snapdragon 8 Gen 3 கொடுத்துருக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. நான் வந்து இந்த Snapdragon 7 Gen 3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ப்ராசஸாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாக்கா ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஃபோனாக இந்த ஃபோன் இருக்கும். மெயினாக வந்து கேமருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு எதனா ஃபோன் ட்ரை பண்ணது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரவுண்டர் ஃபோனாகவே இருக்கும். ஆனால் வந்து நார்மல் யூஸருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். மறக்காம கீழே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுவேன். சரி இதேமாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.